மழை பாதிப்பிலிருந்து சென்னை மாநகர் மீண்டாலும் பல பகுதிகளில் முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பருவமழையால் பெரும் பாதிப்பை சந்தித்த சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலை தற்போது திரும்பியுள்ளது. விருகம்பாக்கம் பகுதியில் ஓரளவிற்கு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பிய போதிலும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பொருட்சேதத்திற்கு நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது எம்ஜிஎம் ஃப்ளாட்டில் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 32 ஃப்ளாட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு. இன்னும் சில பேர் இன்னும் வரவே இல்லை. எல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. வெள்ள நிவாரணம் வரணும் எல்லாம் எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு எதுவும் வந்த பாடு இல்லை. இன்னும் நல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இயல்பு நிலைக்கு வரலை. போகிறதுக்கு இங்கே வரதுக்கு இடைஞ்சல் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரதுக்குலாம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வீடு வேறு டேமேஜ் ஆயிடுச்சு. மேலெல்லாம் அப்படியே விழுகிற மாதிரி இருக்குது. விழுகிற எந்த நேரத்தில் விழுகுமோ தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப துயரமாக இருக்குது. அதிகாரிகள் யாரும் பார்க்கல. ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஊரை விட்டு ஒரு மாதம் போய் இருந்துட்டு வந்தோம். அதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? பார்த்தா வீடு அப்படியே அல்லோகலமாக இருக்குது. ரொம்ப மனசு கவலையாகவே இருக்குது. ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. எனக்கு என் பிள்ளைக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ரொம்ப கவலைப்படுறேன். கழிவுநீர் கால்வாய்கள் சீரமைக்கப்படாததால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ரொம்ப கஷ்டம் சார். 2 சைடு பறிச்சு போட்டாங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பக்கம் நின்றுட்டு இருந்தோம். இப்போ பக்கத்தில் காலேஜ் இருக்கா சார். ரொம்ப மதியமெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வண்டி வரதுனால ரொம்பவே இதாக இருக்குது சார். இதே ஒன்வே மாற்றி விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பாவிட்டாலும் அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பை அரசு விரைந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. டார்வின், நியூஸ் 7 தமிழ், சென்னை.